வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க. கோடான கோடி மனிதர்கள் வாழ்ந்த பல கோடி அத்தனைக்கும் மேலான தனுஷ்கோடி அதன் அருகில் இருக்கும் பசும் பண்ணை தேடி எங்கள் தேவன் மகான் பிறந்த இடம் நாம் நினைக்கும்படி வணங்க தூண்டும் தேச தலைவன் யாரு? வணங்க தூண்டும் தேச தலைவன் யாரு? மக்கள் வாழ வழி காட்டுகின்ற தேவர் மகன் தேரு. மக்கள் வாழ வழி காட்டுகின்ற தேவர் மகன் தேரு. அந்நியர் வெள்ளையர் ஆதிக்க கூட்டத்தில் அண்டி பிழைக்கின்ற கெத்தர்கள் கூட்டத்தில் அந்நியர் வெள்ளையர் ஆதிக்க கூட்டத்தில் அண்டி பிழைக்கின்ற எத்தங்கள் கூட்டத்தில் பல கொடிய பசும சிங்கம் பாரி ஜெய கோடி நாட்டிய தங்கோ வணங்க தூண்டும் நம்மை வணங்க தூண்டும் தேச தலைவன் யாரு? மக்கள் வாழ வழி காட்டுகின்ற தேவர் மகன் தேரு. மக்கள் வாழ வழி காட்டுகின்ற தேவர் மகன் தேரு. வீரத்தை கொண்டோர் மக்களும் மஞ்சள் தொட்டிக்கு ஆளான கூட்டத்தார். வீரத்தை கொண்டோர் மக்களும் மஞ்சள் தொட்டிக்கு ஆளான கூட்டத்தார். குற்ற பரம்பரை மோசடி சட்டத்தை தூக்கி எரிக்கிட்ட பசுமன் சிங்கத்தை குற்ற பரம்பரை மோசடி சட்டத்தை தூக்கி எறிங்கிட்டு பசுமன் சிங்கத்தை வணங்க தூண்டும் நம்மை வணங்க தூண்டும் தேச தலைவன் யாரு? மக்கள் வாழ வழி காட்டுகின்ற தேவர் மகன் தேரு. மக்கள் வாழ வழி காட்டுகின்ற தேவர் மகன் தேரு. ஓட்டார நாதமிது Thank you.
தெரியல போய் பார்ப்போம். அதற்கு முன்பாக வள்ளி நாயக நடிக்கும் சகோதரி மனோரஞ்சனி அவர்களுக்கு விழாக்காட்சி சார்பாக இந்த பொன்னாடையை போடுகிறோம். பொன்னாடை நினைத்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பாக கலைப்பிலை சிறப்பாக மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம். ஆக 5 வயதுல வந்து அறியா பருவத்துல வந்து அவர் ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கு. கந்தனை வணங்காம எந்த காரியத்தையும் தரக்கூடாது. அதனால முதல்ல முருகப்பெருமானை வணங்கிட்டு திருப்பரங்குன்றத்தில்
போன்ற முறை எதிரொலிச்சிருக்கும். ஆக அருமையான ஒளிவலி அமைப்பு. நன்றாக பாடக்கூடிய திறமையாளர்களா வந்திருக்கிறாங்க. நன்றாக வாசிக்கக்கூடிய இசை மேதைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அண்ணனை முத சந்திச்சிருக்கிறேன். ஆமா, அருமையா பாடினாங்க. உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படிப்பட்ட முறையில எத்தனை பேர் வந்திருந்தாலும் ஒளிபெருக்கி சரியாக இருந்தா தான் பாடக்கூடிய பாடல்களும் சரி, பேசக்கூடிய பேச்சுக்களாக சரி, அது பொதுமக்கள் பேச்சேரும். அந்த வகையில இன்னைக்கு அமைந்திருக்கிற ஒளிபெருக்கிக்கு விளம்பரமே தேவையில்லை. கடலாடி நாகூர் ஆண்டவர்னா கேட்கவே வேண்டாம். அப்பேற்பட்ட முறையில அருமையான ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இன்னைக்கு தான் பெண்கள் கூட்டம் கடல் மாதிரி உட்கார்ந்து இருக்கு. பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. என்ன எல்லாரும் பின்னாடி திரும்பி பாக்குறீங்களே, கூட்டம் இருக்கோ இல்லையோ நாங்க அப்படித்தான் நினைச்சுக்கிறோம். ஆமா, அப்பேற்பட்ட முறையில பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. இதுல எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை? தனக்கு வரப்போறக்கூடிய கணவன் தன் சொல் பேச்சுப்படிதான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை நிறைய பெண்களுக்கு இருக்கு. இப்ப எந்த புருஷன் பொண்டாட்டி பேச்ச கேட்கறாங்க? நீங்க கேளுங்க, அப்புறம் கேட்பாங்க. அப்படி கேட்கலாம் அப்படின்னா என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்யக்கூடாது. பெரிய மனுஷி நான் சொல்றேன் கேட்டுக்காங்க. மாமியார கைக்குள்ள வச்சுக்கிட்டாலே போதும். மாமனார்ல இருந்து நாத்தனார்ல இருந்து கொழுந்த நார்ல இருந்து எல்லா நேரம் நம்ம கலடிடலாம். அப்புறம் புருஷங்க போறாரு. ஆக ஒவ்வொரு மாமியாரும் வரக்கூடிய மருமகளை பெற்ற மகளாகவும், ஒவ்வொரு மருமகளும் மாமியார பெற்றதாகவும் நினைத்தாலே போதும். எந்த வீட்லையும் மன நஷ்டம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. மீன் குழம்புல விசத்த வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. தெரியாதா உங்களுக்கு? அதுலதான் விஷயம் இருக்கு. இந்த மீன் குழம்புல விஷத்தை வச்சாதான் விஷத்துடைய விட வெளியே தெரியாது. புருஷன் அல்ல, மாமியார். புருஷனை போய் யாராவது கொள்ளுவாங்களா? ஆமா, நம்மளுக்கு எதிரியாக இப்படி நான் சொன்னேன், யாரும் போய் முயற்சி பண்ண வேண்டாம். இருந்தாலும் அப்பேற்பட்ட முறையில என்னுடைய கணவன் வரப்படக்கூடிய மிருகம் பெருமான நாகைக்குள்ள வச்சுக்கிறோம்னா யாரை காக்கா பிடிக்கணும் அப்படின்னா என்னுடைய மாமியார். என் மாமியார் யாரு? ஆதிபராசக்தி, உலகத்தையே கட்டி காக்கக்கூடியவள். ஆனா கொஞ்சம் இல்லை, நிறையவே கோபக்காரவங்க. அவங்களை எப்படி பாடி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற முறையில தப்பு செஞ்சாலும் தடயம் இல்லாம செய்வேன். பக்கத்து வீட்டுலதான் போய் உப்பு பார்க்க சொல்லுவேன். அது உங்க அக்கா வீட்டுலதான் போய் பார்க்க சொல்லுவேன். அப்படிப்பட்ட முறையில மகமாயை வணங்கி, மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளிடಕ್ಕೆ எல்லாமும் நீயே, உன்னிடத்தின் கரைமேலே உன் கோயில் கருங்குமத்தான் மங்கையர்க்கு காவல், குங்குமத்தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளிடಕ್ಕೆ எல்லாமும் நீயே. கொடுக்கும் கண்ண
முடியாது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வியாதி கிடையாது. இதுவும் ஒரு வகையான வியாதி தான். இந்த காதல் வந்துட்டாலே அப்படித்தான். எனக்கு எதுக்குடா சுகர் வருது? நீ பேசுற வாய்க்கு உனக்கு தான் வரும். இந்த காதல் வந்துட்டாலே அப்படித்தான். நிறைய பொய் சொல்லணும்னு தோணும், நிறைய அழுகணும் தோணும், சில சமயம் நிறைய அடி வாங்கணும் கூட தோணும். அடிச்சாலும் வலிக்காது. இவ்வளவு ஏன் சுடுதண்ணி எடுத்து ஊத்தினா கூட சுரணை இருக்காது. அதுக்கு பேரு தான் காதல் என்று சொல்லுங்க. காதல் எப்படி இருக்கும்? அது நீ பார்த்த காதலா இருக்கும். காதல் என்று சொல்லக்கூடியது காதல் என்று சொல்லக்கூடியது உருவமற்றது, உணர்வு புறமான ஒன்று. அதை உணரத்தான் முடியும். ஆக எல்லா உயிரிழத்திலுமே இந்த காதல் என்று சொல்லக்கூடியது இருக்கு. அந்த மாதிரி என்னுடைய முருகப்பெருமான் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய காதல் உண்மையான காதல். கூட்ட கடல் மாதிரி உட்கார்ந்துருக்கு. இந்த கூட்டத்துல என்னுடைய முருகப்பெருமான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். கிடைச்ச பாடு. ஆமா, நம்ம மாயகுளம் மாதவன் அண்ணா யூடியூப் மூலமாக ஒவ்வொரு கிராமங்களுக்கு தான் நம்மளை யாரும் தெரியும். ஆனா இன்றால் இன்னைக்கு உலகத்துக்கே தெரியுது அப்படின்னா அது அண்ணனால மட்டும்தான். ஆக நாடகங்களை கொண்டு போகக்கூடிய அந்த சிறப்பு மிக்க கலைப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த நன்றி. இன்று கலந்த வணக்கம். நீங்களாவது கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணே முருகப்பெருமான். ஆமா, தேடிட்டு இருக்கிறாரு. இருக்கட்டும். இருந்தாலும் முதல்ல வணங்கிக்கிட்டு இருந்தேன். அது பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி காதலாகி கணிஞ்சுடுங்க நிற்குது. ஆக அப்பேற்பட்ட முறையில எந்த ஒரு பெண்ணாவது ஊரை கூட்டி மைக் போட்டு, அதுவும் கடலாடி நாகூர் ஆண்டவர் மைக் போட்டு இன்னர் வைக்க சொல்லி நான் இன்னாரத்தான் காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன். ஏன் திமிரா? கிடையாது. நான் காதலிக்கிறது சாதாரணமான அந்த தெய்வத்தையே காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆக மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நினைக்கும் பொழுது எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாகி ஆதரவு தேடி போது பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா என் தாயே. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாகி ஆதரவு தேடி போது பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா என் தாயே. நானா பாடலையே நீடா பாட வச்ச நானா பாடலையே, நீடா பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாகி ஆதரவு தேடி போது பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா என் தாயே. பூவால
காலதாமதம் காரியக்கேடு அப்படின்னு இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக அவங்க வந்து கேட்பாங்க, நான் காதலை பத்தி ஏதாவது சொன்னேன், நான் கேட்டா சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட முறையில அப்பா ரொம்ப கோபக்காரு, அவருக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப கோபப்படுவார். அந்த காரணத்தினால ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முறையில ஒவ்வொரு மாதத்திற்கு பெருமைகள் இருந்தாலும் உன்னை யாரும் ஆகணும் போட்டா சும்மா பால்வாடி படிக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது. அண்ணனை புதுசா சந்திச்சிருக்கிறேன். அதுவும் அண்ணன் யூடியூப்ல பார்த்து ஏதோ எனக்காக அந்த பாட்டை வாசிச்சேன் அப்படின்னு உள்ள சொன்னாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஆமா, எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி சும்மா ஒரு 4 கிலோ வைங்க. ஏன்னா திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல், 1 இல்லை 2 இல்லை, இன்றளவுக்கும் சரி இளையராஜா அவர்களுடைய பாடலை கேட்காம தூங்குற ஆட்களே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட இசை பிரம்மா 47 இசைக்கருவிகள் மூலமாக இசையமைத்த ஒரு பாடலை வெறும் 4 டப்பாவை வச்சு இசையமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இருந்தாலும் அப்பேற்பட்ட முறையில முருகப்பெருமனை பத்தி நினைக்கும் பொழுது எத்தனை ஆசைகள் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு இதை யாருக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அவரை பார்த்துருக்கீங்களா? முருகனை முருக என்று சொல்லிக்க அழகு என்றுதான் பொருள். அழகு என்றாலே அவரை மட்டும்தான் குறிக்கும். அந்த முருகன் இல்ல, நீங்க என்ன டீ கடை முருகன் பல்டி முருகன், அந்த முருகன் கிடையாது. என்னுடைய குலக்கடவுள முருகப்பெருமானை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய முகம் எப்படிப்பட்ட முகமா இருக்கும் தெரியுமா? அவரை எங்க நான் பார்த்தேன் தெரியுமா? செவ்வரளி தோட்டத்தில உன்னை
நினைச்சேன் தேடிக்கிட்டு போ